Morning everyone. I am Sengadir from Yanamani College of Technology. We are going to see about relate. ரிலேட்னா என்னென்னா ரிலேட்டுன்றத தமிழில் சொல்லணும்னா அது தொடர்பு. இப்போ அந்த தொடர்பு எப்படி இருக்குன்றதை பார்க்கணும். டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல், இன்டைரக்ட் ப்ரொபோஷ்னல்னு ரெண்டு வகை இருக்குது. டைரக்டாக ப்ரொபோஷ்னல், டைரக்ட்னா நேரடி தொடர்பு. இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷ்னல்னால் மறைமுக தொடர்பு. நேரடியாக இல்லாமல் இருக்கிறது இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷ்னல். இப்போ எக்ஸாம்பிளாக நம்ம டென்சிட்டி பார்க்கலாம். டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். இப்போ டென்சிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு மாஸ். இப்போ வந்து இது டைரெக்டாக ப்ரொபோஷ்னலாக இருக்குது, நேரடி தொடர்பாக இருக்குது. இதே வால்யூம் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷ்னல் 1/v அப்படின்னு இருக்குது. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி கிரேடியன்ட்னா என்னென்னு பார்க்க போகிறோம். இப்போ வாட்டர் ஒரு பேத்தில் ஃப்ளோ ஆகிட்டு இருக்குன்னா ஸ்பெசிஃபிக்காக அது ஒரு வேவாக ஃபார்மில் இருக்கும். நம்ம 2 பாயிண்ட் எடுத்துக்கலாம், ஏ பி. இப்போ வாட்டர் வந்து அதோட லோயர் பாயிண்டில் பார்த்திங்கன்னா அது மூவ் ஆகாது, அப்பர்லேருந்து மூவ் ஆகிறதுனால இப்போ ஏலேருந்து அது மூவ் ஆகி ஏ டேஷ்க்கு போயிருக்கு. இப்போ யூன்றது வெலாசிட்டி. இந்த வெலாசிட்டி வந்து லோலேருந்து அப்புக்கு போகும்போது ஒவ்வொரு பாயிண்ட்டாக ப்ளஸ் ஆகிட்டே போகும். அதோட வெலாசிட்டி இந்த பாயிண்ட்டோட இதை விட இது அதிகமாக இருக்கும், இதை விட இது அதிகமாக இருக்கும், இதை விட இது அதிகமாக இருக்கும். இந்த டிஸ்டன்ஸ் இதில் 0லேருந்து மேலே ஏக்கு போகிறது டிஸ்டன்ஸ் வந்து டிஒய். இதுக்கு நடுவில் இந்த ரெண்டு லேயருக்கும் நடுவில் ஆக்ட் ஆகிற ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பேர் ஷியர் ஸ்ட்ரெஸ். இப்போ நம்ம வெலாசிட்டி கிரேடியன்ட்னா என்னன்னு பார்க்குறோன்னா, வெலாசிட்டி ப்ளஸ் டியூ. வெலாசிட்டியோட ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிறதையும் அதோட இனிஷியல் வெலாசிட்டியும் ஆட் பண்ணிக்கணும். இல்லை, சேஞ்ச் இன் வெலாசிட்டியும் இனிஷியல் வெலாசிட்டியும் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு டிஸ்டன்ஸ் கிடச்சிரும். இப்போ வெலாசிட்டி கிரேடியண்ட்டுக்கான ஃபார்முலா du change in velocity by change in distance. Thank you.